இறைவா உம்மை பலியிடவே இறை குலமே எழுந்து வருகின்றோம். இறைவா உம்மை பலியிடவே இறை குலமே எழுந்து வருகின்றோம். எங்கேனும் நிறைந்தவர் ஆண்டவர் உம்மையே இன்னிசை பாடி எழுகின்றோம். எங்கேனும் நிறைந்தவர் ஆண்டவர் உம்மையே இன்னிசை பாடி எழுகின்றோம். இறைவா உம்மை பலியிடவே இறை குலமே எழுந்து வருகின்றோம். காலையும் மாலைய வேளையிலும் கடவுளே உன் நினைவில் கழித்திருக்க, காலையும் மாலைய வேளையிலும் கடவுளே உன் நினைவில் கழித்திருக்க, நாளைய பொழுதும் இன்றும் எந்நாளும் நல்லனவாக நிறைந்திருக்க, நாளைய பொழுதும் இன்றும் எந்நாளும் நல்லனவாக நிறைந்திருக்க, இறைவா உம்மை பலியிடவே இறை குலமே எழுந்து வருகின்றோம். நிலையாகிலும் தாழ்ந்திருந்தாலும் மேன்மையின் நிறைவரவாதிருக்க, நிலையாகிலும் தாழ்ந்திருந்தாலும் மேன்மையின் நிறைவரவாதிருக்க, மாநில வாழ்வே வருத்திடும் போதும் மாசுகள் புரியா நான் இருக்க, மாநில வாழ்வே வருத்திடும் போதும் மாசுகள் புரியா நான் இருக்க, இறைவா உம்மை பலியிடவே இறை குலமே எழுந்து வருகின்றோம். தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று 58வது உலக தொடர்பு நாளை திருத்தந்தையின் கருத்துக்கேற்ப செயற்கை நுண்ணறிவும் இதயத்தின் ஞானமும் முழுமையான மானிட தொடர்பாடை நோக்கி சிறப்பித்து கொண்டாடுகிறோம். இறைவன் இயற்கையோடும் இஸ்ரேல் மக்களோடும் நெருங்கிய தொடர்பும் உறவும் நட்பும் கொண்டு, நான் உங்கள் கடவுள், நீங்கள் என் மக்கள் என உடன்படிக்கையை ஏற்படுத்தி கொண்டு எப்பொழுதும் மக்களோடும் உலகத்தோடும் சமூகத்தோடும் தொடர்பில் இணைந்திருந்தார். ஆகவேதான் ஆண்டவர் இயேசு இந்த உலகம் முடியும் வரை எந்நாளும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று கூறுகின்றார். அன்று ஏற்படுத்திய தொடர்பு இன்று நம்மையும் நம் அருகில் இருப்பவரையும் உலகின் கடையெல்லையில் இருப்பவரையும் இணைக்கும் பாலமாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம்.
இன்றைய வாசகங்கள் அதே தொடர்பாடலை பற்றி தான் எடுத்து எம்புகின்றன. நாம் இயேசுவோடும் இயேசு நம்மோடும் கொண்டுள்ள தொடர்பை இயேசுவால் தொடப்பட இயேசுவை தொட என்று மாறுதல் நலமானது. இயேசுவால் தொடப்பட்ட சிறுமி உயிர் பெற்றிருந்தார். இயேசுவை தொட்ட இரத்தப்போக்குடைய பெண் அவரின் நோய் நீங்கி நலம் அடைந்ததை உணர்ந்தார். இதே போல செயற்கை நுண்ணறிவும் இதயத்தின் ஞானமும் முழுமையான மானிட தொடர்பாடலை நோக்கி பயணமாகும். நாம் உலக சமூக தொடர்பு நாளை கொண்டாடும் இவ்வேளையில் நாம் இயேசுவோடும் இயேசு நம்மோடும் கொண்டுள்ள தொடர்பை நம்பிக்கையினால் ஆழப்படுத்தி நமது வாழ்வில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் கண்டிட இறையருள் வேண்டி இக்கல்வாரி பலையில் இணைவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, வீழ்ச்சியுற்ற உலகை உம் திருமாலின் தாட்சியினால் மீண்டும் நிலைநிறுத்தினீரே. அதனால் பாவத்தின் அடிமைத்தலையிலிருந்து நீர் விடுவித்தும் நம்பிக்கையாளருக்கு புனித பேரின்பத்தை தந்து அவர்கள் என்றும் நிலையான மகிழ்ச்சி அடைந்திட செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. இஸ்ரேல் மக்கள் கடவுளை விட்டு விலகிச் சென்றாலும் கடவுள் ஒருபோதும் அவர்களை விட்டு விலகிச் செல்லாமல் தனது அளவு கடந்த அன்பினாலும் நம்பிக்கையினாலும் இரக்கத்தினாலும் அவர்களின் வாழ்வில் தொடர்பை ஏற்படுத்தி மாற்றத்தையும் மகிழ்ச்சியையும் உடன்படிக்கையையும் மன ஒப்பந்தத்தையும் ஏற்படுத்தி கொள்ள முனைகின்ற இவ்வாசகத்திற்கு கவனமுடன் நாம் செவிமடுப்போம். முதல் வாசகம். முடிவில்லா காலத்திற்கும் உன்னோடு நான் மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன். இறைவாக்கினர் ஓசேயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 14 முதல் 16 வரை மற்றும் 19 முதல் 20 வரை. ஆண்டவர் கூறுவது: நான் இஸ்ரேலை நயமாக கவர்ந்திழுப்பேன். பாலை நிலத்துக்கு அவளை கூட்டி போவேன். நெஞ்சுருக அவளுடன் பேசுவேன். அவளுடைய திராட்சை தோட்டங்களை
அவளுக்கு திரும்ப கொடுப்பேன். ஆக்கோர் பள்ளத்தாக்கை நம்பிக்கையின் வாயிலாக மாற்றுவேன். அப்போது அவள் அங்கே தன் இளமையின் நாள்களிலும் எகிப்து நாட்டினின்று வெளியேறிய காலத்திலும் பாடியது போல் பாடுவாள். அந்நாளில் என் கணவன் என என்னை அவள் அழைப்பாள். என் பாகாலே என இனிமேல் என்னிடம் சொல்ல மாட்டாள் என்கிறார் ஆண்டவர். இஸ்ரவேல் முடிவில்லா காலத்திற்கும் உன்னோடு நான் மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன். நேர்மையிலும் நீதியிலும் பேரன்பிலும் உன்னோடு மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன். மாறாத அன்புடன் உன்னோடு மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன். ஆண்டவராம் என்னை நீயும் அறிந்து கொள்வாய். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பெயரை என்றும் எப்பொழுதும் புகழ்வே. ஆண்டவர் மாண்புமிக்கவர், பெரிதும் போற்றுதலுக்கு உரியவர். அவரது மாண்பு நம் அறிவுக்கு எட்டாதது. ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஒரு தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு செயல்களை புகழ்ந்துரைக்கும் வல்லமை மிகவும் செயல்களை எடுத்துரைக்கும். உமது மாண்பின் மேன்மையையும் மாட்சியையும் வியத்தகும் செயல்களையும் நான் சிந்திப்பேன். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே.
மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 9 இறை வசனங்கள் 18 26 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடருடன் பேசிக் கொண்டிருந்த பொழுது தொழுகை கூட தலைவர் ஒருவரிடம் வந்து பணிந்து, என் மகள் இப்பொழுதுதான் இறந்தாள், ஆயினும் நீர் வந்து அவள் மீது உம் கையை வையும், அவள் உடனே உயிர் பெறுவாள் என்றார். இயேசு எழுந்து அவர் பின்னே சென்றார். இயேசுவின் சீடர்களும் அவரை பின்தொடர்ந்தனர். அப்பொழுது 12 ஆண்டுகளாய் இரத்தப் போக்கினா வருந்திய ஒரு பெண் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேலுடையின் ஓரத்தை தொட்டார். ஏனெனில் அப்பெண், நான் அவருடைய ஆடையை தொட்டாலே போதும் நலம் பெறுவேன் என தமக்குள் சொல்லி கொண்டார். இயேசு அவரை திரும்பி பார்த்து, மகளே, துணிவோடு இரு, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று என்றார். அந்நேரத்திலிருந்து அப்பெண் நலமடைந்திருந்தார். இயேசு அத்தலைவருடைய வீட்டிற்கு சென்றார். அங்கே குழல் ஊதுவோரையும் கூட்டத்தினரின் அமளியையும் கண்டார். அவர், விலகி போங்கள், சுருமி இறக்கவில்லை, உறங்குகிறாள் என்றார். அவர்களோ அவரை பார்த்து நகைத்தார்கள். அக்கூட்டத்தினரை வெளியேற்றியபின் அவர் உள்ளே சென்று சிறுமியின் கையை பிடித்தார். அவளும் உயிர் பெற்று எழுந்தாள். இச்செய்தி அந்நாடெங்கும் பரவியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பு சகோதரரே, சகோதரிகளே, உலக தொடர்பு நாளான இன்று நாம் செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஆங்கிலத்திலே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லுவார்கள், அதை பற்றி சிந்திக்க இருக்கிறோம். செயற்கை நுண்ணறிவு பற்றி நாம் அறிந்திருப்பது தேவையா? கட்டாயம் தேவையாயிருக்கிறது. செயற்கை நுண்ணறிவு பல விதங்களில் பயனுள்ளதாக இருக்கிறது. அதே வேளையிலே பல ஆபத்துக்களையும் கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்துதான் திருத்தந்தையும் செயற்கை நுண்ணறிவு பற்றி ஒரு மடல் எழுதியிருக்கிறார். அதிலே எவ்வாறு செயற்கை நுண்ணறிவு நமக்கு தேவையாயிருக்கின்ற வேளையில் அதை தகுந்த விதத்தில் பயன்படுத்த ஞானம் தேவை. இறைவன் தரும் அந்த கொடை, ஞானம் என்ற கொடை தேவை என்று அவர் வலியுறுத்துகிறார். இதயத்தை பற்றி அவர் குறிப்பிடுகிறார். இதயத்தினுடைய இயல்பான குணங்களான இரக்கம், பரிவு, இவையெல்லாம் செயற்கை நுண்ணறிவு வழங்க முடியாது என்பதை மக்கள் அறிய வேண்டும் என்று அவர் குறிப்பிடுகின்றார். அன்பார்ந்தவர்களே, இவ்வாறு செயற்கை நுண்ணறிவு பற்றி நாம் சிந்திப்பதற்கு முன்பாக இன்றைய நற்செய்திக்கு வருகின்றோம். இயேசு குணமளிக்கும் பணியை நிறைவோடு செய்தார். இயேசு யாரையெல்லாம் தொட்டாரோ அவர்களெல்லாம் நலம் பெற்றார்கள். அல்லது இயேசுவை யாரெல்லாம் தொட்டார்களோ நம்பிக்கையோடு, இன்றைய நற்செய்தியிலே வாசிப்பது போன்று இரத்தப்போக்கினால் வருந்திய பெண் அவர் ஆடையை தொட்டாலே நலம் பெறுவேன் என்று மனதுக்குள் சொல்லிக்கொண்டு அவரை தொட்டு நலம் பெற்று கொண்டார். இயேசுவும் அவருடைய நம்பிக்கையை பாராட்டுகின்றார். இவ்வாறாக மருத்துவத்துறையிலே அவர் இருந்த காலத்தில் விட அதிகமாக தொழில்நுட்பம் வளர்ந்து விட்டது என்பதை பார்க்கிறோம். இயேசு
இறைவன் தனக்கு கொடுத்த வரத்தினால் ஒரே வார்த்தையினால் உயிர் கொடுத்தார். இறந்தவர்களுக்கும் உயிர் கொடுத்தார். அதை யாரும் செய்ய முடியாது. உயிரை கொடுக்க இறைவனால் மட்டுமே முடியும் என்பதை நாம் அறிகிறோம். அதே வேளையிலே மருத்துவத்துறையிலே செயற்கை நுண்ணறிவு மிக 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 பயனுள்ளதாக அமைந்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம். உடலில் உள்ள நோய்களை கண்டறிய, எதனால் அந்த நோய்கள் ஏற்பட்டு இருக்கிறது என்று அறிந்து கொள்ள இவ்வாறு செயற்கை நுண்ணறிவு மிக மிக பயனுள்ளதாக இருக்கிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது. மனித மூளையால் கண்டுபிடிக்க முடியாத காரியங்களை இந்த செயற்கை நுண்ணறிவு கண்டுபிடித்து காட்டுகிறது என்பது மறுக்க முடியா உண்மை. அதை நாம் பயன்படுத்தாமல் இருக்க முடியாது. ஏன் பயன்படுத்தத்தான் வேண்டும்? மனிதர் நலமாக வாழ்வதற்கு அது மிகவும் தேவையாய் இருக்கிறது என்பதை நாம் உணர அழைக்கப்படுகின்றோம். அதே வேளையிலே அது கொடுக்கும் அறிவை வைத்துக்கொண்டு மனநோய் உள்ளவர்களையெல்லாம் அவர்களுக்கு மனநோய் இருக்கிறதா, எந்த அளவுக்கு பாதிப்புள்ளாய் இருக்கிறது, அதை குணமாக்குவதற்கு முடியும் என்று விஞ்ஞானிகள் கருதுகிறார்கள். பொதுவாக மன அமைதி தேட கடவுளை நாடுகிறோம். இன்று யாரும் ஏன் கோவிலுக்கு சென்றீர்கள், ஜெபம் எதற்காக செய்கிறீர்கள் என்று கேட்டால் மன அமைதிக்காக செல்கிறோம் என்று சொல்வார்கள். வேளாங்கண்ணி திருத்தலத்திலே ஒருவரை சந்தித்த பொழுது பிற மதத்தை சார்ந்த நண்பர் அவர் இவ்வாறு, எனக்கு இங்கே மன அமைதி கிடைக்கிறது, ஆகவே நான் இங்கே அன்னை வேளாங்கண்ணி தாயின் திருத்தலத்திற்கு வந்து செல்கிறேன் என்று சொன்னார். ஆகவே உலகம் தர முடியாத ஒரு மன அமைதியை, மன மகிழ்ச்சியை இறைவன் தான் கொடுக்க முடியும் என்பதை நாம் அறிகிறோம். அதே வேளையிலே இந்த செயற்கை நுண்ணறிவு அந்த மன அமைதியையும் கொடுக்க முடியும் என்று கூட ஒரு சில அறிஞர்கள் கருதுகிறார்கள். அப்படி என்றால் செயற்கை நுண்ணறிவு கடவுளுடைய மீது நாம் கொண்டிருக்கும் நம்பிக்கைக்கு தடையாக இருந்து விடுமோ என்ற அச்சம் எழுகின்றது. அது சரியானது என்றுதான் நாம் அறிகிறோம். ஆகவே கடவுள்தான் உண்மையான அமைதியை, நாம் விரும்புகின்ற மகிழ்ச்சியை தர முடியும் என்று நமது நம்பிக்கை ஆழமானது என்பதை அறிகிறோம். அன்பார்ந்தவர்களே, இவ்வாறு செயற்கை நுண்ணறிவை அதிகமாக பயன்படுத்தும் பொழுது மூளையானது, நம்ம கொடுக்கப்பட்டு இருக்கும் அந்த சக்தியானது தனது சக்தியை இழந்துவிடும். இவ்வாறு மூளை சரியாக செயல்படவில்லை என்றால் உடலிலே உறுப்புகள், நரம்புகள் பாதிக்கப்பட்டு நோய்கள் உருவாக வாய்ப்புகள் உண்டு என்று நாம் அறிகிறோம். மனிதனுடைய ஆற்றல் திறன், படைப்பு திறன் இவற்றையெல்லாம் முடக்குவதாக செயற்கை நுண்ணறிவு அமைந்துவிடும் என்றுதான் அறிஞர்கள் எல்லாம் கருதுகிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, மாணவர் ஆசிரியர்களிடையே இது ஒரு பிரிவை ஏற்படுத்தும் என்றும் அறிகிறோம். ஏனென்றால் மாணவர்கள் ஆசிரியர்கள் எதற்காக செல்கிறார்கள்? பள்ளிக்கோ, கல்லூரிக்கோ, பல்கலைக்கழகங்களுக்கோ மாணவர்கள் அறிந்து கொள்ள செய்கின்றார்கள், செல்கின்றார்கள், கற்றுக்கொள்ள செல்கின்றார்கள், எழுதுவதற்கு, பேசுவதற்கு என்று. அவையெல்லாம் தடைபடும் செயற்கை நுண்ணறிவை நம்பியிருக்கும் பொழுது இவ்வாறு நாமை கற்று அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு திறனை இழந்து விடுவோம் என்ற அச்சம் பல அறிஞர்களுக்கு இருக்கிறது. இவ்வாறு மாணவர்கள் ஆசிரியர்களிடையே உறவு பாதிக்கப்பட்டு படிப்பு, கல்வி பாதிக்கப்படக்கூடிய நிலைமை ஏற்படும் என்று அறிஞர்கள் கூறுவதிலே உண்மை இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த செயற்கை நுண்ணறிவை நாம் தகுந்த விதத்தில் தான் பயன்படுத்த வேண்டும்.
இவ்வாறு அதை சரியான விதத்தில் பயன்படுத்தவில்லை என்றால் ஒருவரை பற்றி அவதூறான செய்தியை பரப்ப முடியும். யார் அனுப்பினார்கள் என்று யாருக்கும் தெரியாது. இவ்வாறு ஒருவருடைய பெயருக்கு கேடு விளைவிப்பது அவருக்கு சாவு கொடுப்பதற்கான ஒரு காரியமாக அமைந்துவிடும். இவ்வாறாக அந்த செயற்கை நுண்ணறிவை வைத்துக்கொண்டு நாம் இந்த உணர்வுகளை பரப்பச் செய்தால், பகைமை உணர்வுகளை பரப்பச் செய்தால் பெரும் கலகங்கள், புரட்சிகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இவ்வாறு செயற்கை நுண்ணறிவை நாம் பயன்படுத்த வேண்டும். அதை சரியான விதத்திலே பயன்படுத்த வேண்டும். ஆகவே இதை பயன்படுத்தி செயல்படுகின்ற அனைவருக்கும் திருத்தந்தை கூறியது போல ஞானம் கிடைக்க வேண்டும். அந்த ஞானத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். உலக தொடர்பு சாதனங்கள் எல்லாம் நமக்கு தேவையாயிருக்கின்றன. அவைகளை பயன்படுத்தி நற்செய்தி பணியோ சமூக பணியோ ஆற்றுகின்றவர்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம். அவர்கள் பணி சிறக்க வாழ்த்துகிறோம். மாதா தொலைக்காட்சியினுடைய அன்பர்கள் அனைவரும், பணிபுரியும் சகோதர சகோதரிகள் அனைவரும் நிறைவான ஆசீர் பெற்று இந்த இயற்கை நுண்ணறிவையும் மற்றும் உலக தொடர்பு சாதனங்களையும் சரியான விதத்திலே பயன்படுத்தி சமூகத்துக்கும் திருச்சபைக்கும் நன்மை பயக்கும் காரியங்களை செய்ய வேண்டும் என்று அவர்களுக்காக இந்த திருப்பலியில் ஜெபித்து மன்றாடுவோம். உலக தொடர்பு நாளையொட்டி நாம் கொண்டாடும் இந்த திருப்பலியில் இந்த ஊடக பணியிலே ஈடுபட்டுள்ள அனைவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். அவர்களுடைய பணி சிறக்க வேண்டும். அதனால் கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, மனித சமுதாயம் முழுவதும் நல்ல பலன்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உருக்கத்தோடு ஜெபிப்போம். வழிநடத்தும் வள்ளலே எம் இறைவா, தாயாம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் தாமஸ் பால்சாமி அவர்களையும் ஏனைய ஆயர்களையும் திருப்பணியாளர்களுக்கும் தேவையான உடல் உள்ள ஆன்ம நலனை தந்து மக்களோடும் இறைவனோடும் சமூகத்தோடும் தொடர்பு கொண்டு திரு அவையை கட்டியெழுப்பி நம்பிக்கையிலும் அன்பிலும் வளர்த்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உறவுகளின் ஊற்றே எம் இறைவா, செயற்கை நுண்ணறிவினால் மனிதம் இழந்து பாதிக்கப்படுவோருக்கும் அத்தகைய தீய செயல்களில் ஈடுபடுவதற்காகவும் வேண்டுகிறோம். எண்ணிம நெடுஞ்சாலையில் கள்வராகவோ கண்டும் காணாமல் செல்வோராகவோ இல்லாது இரக்கம் காட்டி மனிதம் வளர்க்கும் நல்ல சமாரியர்களாக நாங்கள் வாழ நிறையருள் தந்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வளிக்கும் ஆண்டவரே எம் இறைவா, இணையத்தினால் தவறான தொடர்பாடலில் வாழ்வை இழந்து வழிதவறி சென்று கொண்டிருக்கின்ற உம் பிள்ளைகளாகிய இளைஞர்கள் இளம்பெண்களை நல்ல ஆயனாயிருந்து தேற்றி வாழ்வை மாற்றி நல்வழியில் நடத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குணமளிக்கும் மருத்துவரே எம் இறைவா, பல்வேறு விதமான தீராத நோயினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள அனைவரையும் முதியவர்களையும் தொட்டு நலமாக வாழச் செய்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அரவணைக்கும் ஆண்டவரே எம் இறைவா, ஆறுதலின்றி அரவணைக்க யாருமின்றி அகதிகளாக கைவிடப்பட்டவர்களாக உறவுகளை இழந்து தொடர்பினை இழந்து தவிக்கின்ற உம் பிள்ளைகளுக்கு நீர்தாமே தாயாக தந்தையாக இருந்து வழிநடத்தி ஆதரவளித்து தேற்றிடவும் அரணாக இருந்து காத்திடவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, இன்று நாங்கள் செயற்கை நுண்ணறிவு பற்றி சிந்தித்திருக்கிறோம். அதனுடைய பயன்பாட்டை அறிந்திருக்கிறோம். அதனால் விளையக்கூடிய ஆபத்துக்களையும் அறிந்திருக்கிறோம்.
மாணவர்கள், ஆசிரியர்கள், அறிஞர்கள் இந்த உலக தொடர்பு சாதனங்களை பயன்படுத்துகின்றவர்கள் அனைவரும் ஞானத்தோடும் விவேகத்தோடும் நடந்து கொண்டு செயற்கை நுண்ணறிவை மனிதகுல நன்மைக்காக பயன்படுத்தக்கூடிய ஆற்றலையும் மனத்தெளிவையும் தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அளித்தோம் காணிக்கையா அன்பாய் ஏற்றருள்வாய். அளித்தோம் காணிக்கையா அடிமை எங்களுக்கே அருள் வாழ்வே அளிப்பாய். அளித்தோம் காணிக்கையா உரிமை இறைவனன்பே உயர்வான் சேர்க்கும் பண்பே. உரிமை இறைவனன்பே உயர்வான் சேர்க்கும் பண்பே. திருமகனுடனே உயர் பள்ளி பொருளுடனே திருமகனுடனே உயர் பள்ளி பொருளுடனே எம்மையே அளித்தோ இணையில் மகிழ்வுடனே. அளித்தோம் காணிக்கையா அன்பாய் ஏற்றருள்வாய். அளித்தோம் காணிக்கையா திறனுலகே தேனெங்கும் திருமறையே. திருவே திறனுலகே தேனெங்கும் திருமறையே. குருவின் கரம்பளியே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் மது கையின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, முது பேரின் மாட்சிக்காக நாங்கள் நேர்ந்தளிக்கும் இக்காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்துவதாக. விண்ணக வாழ்வுக்கு உரிய நற்செயல் புரிவதில் நாங்கள் நாளுக்கு நாள் முன்னேறி செல்வோமாக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய
செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றல் நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டு வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை பொழுந்தேத்தி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனமாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவியிருக்கும் அது திருவாவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் பால்சாமி, எல்லா திரு இளைஞர் ஆகிய அனைவரோடும் உம்முடைய திரு அவை அன்பிலே நிறைவேற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரும் எங்கள் மறைமாவட்டத்தின் பாதுகாவலருமான புனித யோசேப்பு,
புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் உலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள வென்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமிட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, நீரும் மேலிரங்குவே. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, நீரும் மேலிரங்குவே. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே,
எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, இல்லத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்குரிய கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மீட்பளிக்கும் கொடைகளை நாங்கள் என்றும் பெற்றுக்கொள்ளவும் உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறைவனின் ஆசி பெற்ற மக்களாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.